about hi Laksh, Naren, Rudra. How are you guys doing? எப்படி இருக்கீங்க? ஹாய் எல்லாம் சூப்பர் மாநிலமா சூப்பர். சூப்பர். இப்போ எல்லாம் நம்ம குட் ப்ரோ. எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப பாப்புலரான ஒரு டீம் சிஎஸ்கே. என்ன சொல்றது, மோஸ்ட் நம்பர் ஆஃப் கப்ஸ் அதுவும் நம்ம தான் வச்சிருக்கோம். அண்ட் தென் 555. ஸோ அவங்களுடைய ஸ்வாட் அனாலிசிஸ் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக பண்ண பார்ப்போம், ரொம்ப இது இல்லாமல். அதனால வி கேன் ஸ்டார்ட் வித் டாப் ஆர்டர். நம்ம டாப் ஆர்டர் கிட்டத்தட்ட செட் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். பட் வி ஹாவ் டிஸ்கஷன்ஸ் ஓவர் இட் எனிவே. லக்ஷ், நீங்கள் ஆரம்பிங்க. யா டாப் ஆர்டர் யூனிக்காக இருக்கும். ஆக்சுவலி இன்னைக்கு என்னோட தானே தலைவன் பி டாக் அவரோட வீடியோ பார்த்த அப்புறம் கூட வந்து ஐ அசர்டைன்டு. அவர் என்ன சொன்னார், நான் என்ன நினச்சேனோ அதே தான் அவரும் சொல்லியிருக்காரு. மேபி ஒர்க் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் லக்கிலி. ஸோ டெவான் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா ஹேஸ் டு கோ டுகெதர் அண்ட் தென் கம்ஸ் ருத்துராஜ் கெய்க்வாட். இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். But CSK would be urged to push Ruturaj Gaikwad as opening with Conway. Maybe Rachin Ravindra coming next. அது பண்ணவே கூடாது அவங்க, but that's what they are going to do. And then comes number 4ல ராகுல் திரிபாட்டி, நம்பர் 5ல சிவம் தூபே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்பர் 6ல சாம் கரன். ஸோ டாப் ஆர்டரில் வந்து இதுதான், கான்வே, ரவீந்திரா, கெய்க்வாட் அண்ட் திரிபாட்டி. சூப்பர். ருத்ரா, உங்களுடைய ஏதாவது நீங்கள் ஏதாவது சேஞ்ச் வச்சிருக்கீங்களா அதில்? யா ஐ மீன் லைக் ஜென்ரலாக பீடாக் கூட நானும் அக்ரி தான் பண்ணுவேன் லக்ஷ் ப்ரோ சொன்ன மாதிரி. பட் இந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு நான் வந்துட்டு ஐ ஹேவ் கான்ட்ராஸ்டிங் ஒப்பீனியன். ஏன்னா எனக்கு என்ன, ரச்சின் கான்வே 2 பேரும் அந்த பிளேயிங் லெவலில் இருந்தாங்கன்னா டீம் காம்பினேஷன் அடிபடும் தோணுது. ஏன்னா ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் bowlers ஆர் சாம் கரன் மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு ட்ராப் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு லைக் டீம் காம்பினேஷனே வந்துட்டு சேஞ்ச் ஆகும்னு தோணுது. ஸோ அதனால வந்துட்டு ஐ வுட் லைக் எனக்கு வந்துட்டு கான்வே ஆர் ரச்சின் யார் வேணா ஆடலாம், எனக்கு ஐம் ஓகே வித் போத். பட் அதான் லைக் கான்வேயோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க தான் நம்புறேன். பிகாஸ் லைக் ருத்ராஜ் கான்வே அந்த காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட் இயர் வந்து ரச்சின் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தோம். ஆல்தோ இப்போ வந்துட்டு ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப்ல இருக்கான். ஸோ அந்த யார் ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஐ வுட் பி ஓப்பன் டு லைக் எனி ஒன் பிளேயிங். ஸோ மற்றபடி வந்துட்டு டாப் 3 வந்துட்டு ருத்ராஜ், கான்வே ஆர் ரச்சின் அண்ட் ராகுல் திரிபாத்தி, இந்த 3 பேர் தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். நரேன், எனி டிஃபரன்சஸ்? எனக்கு வந்து பிட் ஆஃப் மிக்ஸ் தான். as I told, எனக்கு வந்து I want both Conway and Rachin to play. And Conway, I think he's quite stable in the top, and Rachin to come third down. எனக்கு அது I like that combination. I think lot of people are sort of going by that view as well. ஏன்னா அந்த இது சொன்ன மாதிரி ரச்சின் இஸ் இன் லைக் ஃபார்ம் ஆஃப், எடுத்தும் போது மேபி we took him as a backup player, but because he's going through as a purple patch, I think he's got that edge over other people நான் நினைக்கிறேன். I won't even be surprised if Conway is dropped and Rachin is picked at the moment. But ideally I would like to see Rachin, Conway and Rattu top 3 in either way, whatever formation that's possible. And my top 4 will be finishing off with Tripathi தான். சூப்பர் சூப்பர் நரேன். அதே தான் நானும் ஃபாலோ. ஆக்சுவலாக வந்து நீங்கள் எல்லாரும் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கே வந்து அப்படி தான் தோணுது. மேபி ரச்சின் கண்டிப்பாக ஆடுவார். டிவான் கான்வே மேபி ஹி மைட் பி ட்ராப்ட் பிகாஸ் ஆஃப் டீம் காம்பினேஷன், நாட் பிகாஸ் ஆஃப் த ஃபார்ம். யூஸ்வலாக அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் I think this time Rachin Ravindra will have a nod ahead against Conway. அப்புறம் ஏன்னா ரச்சின் வந்து கேன் பவுல் தட் லெக் ஸ்பின் வேற இல்லை. ஸோ அடிஷ்னல் வேல்யூ. இவர் கீப்பர் ஆல்ரெடி வந்து டெவான் கவே கீப்பர் ப்ளஸ் நம்ம தோனி கீப்பிங் இருக்கிறதால ஐ டோன்ட் திங்க் தே வில் கோ ஃபார் தட் ஆப்ஷன். அந்த ஆங்கிளில் பார்க்குறப்ப ஐ திங்க் 1 2 3 வந்து திரிபாத்தி தான் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ 4 and 5 தெரில. அது இன்னும் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு அது முடிவுக்கு வரேன். இப்போ ரொம்ப உறுதியா இருக்குது. லக்ஷ்யா அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் 4 5 6 7 4-5 முன்னாடி டெவான் கான்வே ஏன் ஆடுவார்? ஒரு நிமிஷம், அந்த நம்ம பேசுனதை வச்சு சும்மா ஒரு ப்ரெடிக்டட் 11 மாதிரி போட்டிருந்தேன். ஸோ ஜஸ்ட் ஃபார் வியூவர்ஸ் பார்க்கறதுக்கு மோஸ்ட்டாக இதுதான் நம்ம டாப் 3 போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட அதுதான் வந்திருக்கு. ரெஸ்ட் ஆஃப் த டீமும் அப்படியே பண்ணியிருக்கோம். பேஸ் இது வந்து ப்ரெடிக்டர்ல வந்தான். ஸோ லக்ஷோடைய வியூவை பார்ப்போம். லக்ஷோடைய வியூ எப்படி இருக்குன்னு.
கமான் லக்ஷ். ஸோ மிடில் ஆர்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி டெவான் கான்வே ஏன் ஆடுவாருன்னு இன்னொரு ரீசன். ஆக்சுவலி நேற்று வரைக்கும் அந்த தாட் ப்ராசஸ் எனக்கு தெரியல. நம்ம தலை வந்து எத்தனை மேட்ச் ஆடுவாருன்னு தெரியாது. ஸோ விக்கெட் கீப்பிங் இருக்கிற ஒரே சப்ஸ்டியூட் அவர் தான். ஓகேங்களா, அதை நான் யோசிக்கல நேற்று வரைக்கும். இன்னைக்கு நான் இது பீடாக் வீடியோ பார்த்தப்பறம் இந்த மேட்டரை யோசிக்கவே இல்லையே, மண்டேல இருக்க கொண்டையை ஓகே. மறந்துட்டோம், தலை எத்தனை மேட்ச் கீப்பிங் பண்ணுவாருன்னு தெரியாது. தலை வந்து என்னது, he can even come as இம்பேக்ட் பிளேயர் இஃப் நீடட். ம். கரெக்டுங்களா இன் தட் கேஸ். எனிவே அது ஒன்று. ஸோ மிடில் ஆர்டருக்கு போகும்போது ஆஃப்டர் ராகுல் திரிபாதி நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வந்து நம்பர் 5ல் வந்து சிவம் துபே கண்டிப்பாக அனுப்புவாங்க. ஏன்னா திரிபாதி வந்து 147 ஸ்ட்ரைக் ரேட்டில் இருக்கார். இஸ் நாட் பியாண்ட் 150 160 170 கிடையாது. நம்ம சம்டைம்ஸ் கேக்வாட்லாம் அடிச்சிருவார் இல்லையா, அந்த மாதிரி டூபேலாம் அடிக்கிற மாதிரி. ஸோ டூபே as soon as possible வரணும். அவர் வரும்போது ஸ்பின்னர் போடணும். நெக்ஸ்ட் வந்து சாம் கரன் அண்ட் ரவீந்திர ஜடேஜா வந்து இட்ஸ் கியூரியஸ் கேஸ் தான் அது என்னை பொறுத்த வரைக்கும். ஐ திங்க் சாம் கரன் வில் கம் கெட் அ நாட் அஹெட் ஆஃப் ரவீந்திர ஜடேஜான்றது கோயிங் பை பாப்புலாரிட்டி. சாம் கரனுக்கு வந்து வேற லெவல் இன்ஸ்டா வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க இவங்க. ஸோ ஐ திங்க் சாம் கரன் அண்ட் தென் ரவீந்திர ஜடேஜா அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் எம்எஸ்டி. ஓகே ருத்ரா, எனி அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? ஐ மீன் எனக்கு சேஞ்சஸ் இல்லை, அதான் லைன் அப் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் போகும். ஸோ நான் வந்துட்டு அந்த கான்வே ஆர் ரச்சின் அந்த கனன்ட்ரம்ல வந்துட்டு ஒருத்தனை ட்ராப் பண்றதுனால ஐ வுட் பிரிங் இன் தீபக் ஹூடா அட் 4. தீபக் ஹூடா வந்துட்டு லாஸ்ட் 2 இயர்ஸா வந்துட்டு லைக் நாட் த பெஸ்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கான், எல்லாமே ஃபைன். பட் எனக்கு என்ன, நான் தீபக் ஹூடா வந்துட்டு அதுக்கு முன்னாடியிலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வரதுனால ஐ நோ லைக் த கைண்ட் ஆஃப் ஷாட்ஸ் ஹி ஹேஸ், த கைண்ட் ஆஃப் லைக் அந்த டெக்னிக், அந்த ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ், லைக் 2 கியரும் இருக்கு அவங்க கிட்ட. ஸ்பின்னர்ஸ்க்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஈக்குவலி கம்ஃபர்டபுள். அண்ட் லைக் இந்தியாவுக்கு ஆடுறப்பவும் பார்த்துருக்கோம், 100லாம் அடிச்சிருக்கான் அயர்லாண்டில். ஸோ லைக் நல்ல செம்ம கேப்பபிளான பிளேயர். அன்பார்ச்சுனேட்லி திங்ஸ் டென்ட் கோ இஸ் வே. அண்ட் எனக்கு சிஎஸ்கே மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மால, சிஎஸ்கே மாதிரி ஒரு டீமால தான் அந்த பிளாட்ஃபார்ம் கொடுக்க முடியும் ஃபார் ஹிம் டு த்ரைவ் அகைன். ஸோ நம்ம முன்னாடிலாம் பார்த்துக்கோ, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஐ திங்க் அவன் ஒரு ரெவலேஷனாக இருக்க வாய்ப்பு இருக்கு அட் 4. And at 5 வந்துட்டு 4 and 5 வந்துட்டு சிவம் டூபே அண்ட் தீபக் ஹூடா. that will be like depending on the situation whoever can walk in. ஸோ அது வந்துட்டு ஐ லீவ் இட் டு த சிச்சுவேஷன். அப்புறமா வந்துட்டு சாம் கரன் at 6. சாம் கரன் எனக்கு என்ன, இந்த சீசன் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரா தான் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹீல் டேக் த நியூ பால். ஒரு 2-3 இயர்ஸ் தேவைப்படுற அப்போ மட்டும் போல் பண்ணிட்டு பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான் மெயினாக ஆடுவான். அண்ட் எனக்கு என்னன்னா, இந்த வாட்டி சிஎஸ்கே வந்துட்டு லைக் லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸா பார்த்துருக்கோம், லைக் நீங்க போங்க ஒரு 10 பால்ஸ் ஆடுறீங்களா 20 ரன்ஸ் அடிங்க, எல்லா பேட்ஸ்மேன்கிட்டயும் அந்த ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. அந்த சேம் அப்ரோச் தான் இந்த வாட்டி எடுக்க போறாங்க. ஏன்னா அந்த பேட்டிங் டெப்த் இருக்கு. அஸ்வின், நூர் அஹமத் வரைக்கும் ஒரு நம்பர் 10 வரைக்கும் பேட்டிங் வச்சிருக்காங்க. ஸோ ஐ திங்க் சாம் கரன் ஆகட்டும், ஹூடா ஆகட்டும், ராகுல் திரிபாதி ஆகட்டும், யார் மிடில் ஆர்டர்ல வந்தாலும் they'll just go berserk ன்னு எனக்கு தோணுது. ஸோ சாம் கரன். அண்ட் லைக் சர்ப்ரைசிங்லி சொல்ல மாட்டேன், ஒரு செம்ம நியூஸ் இன்னைக்கு நான் பார்த்துருந்தேன். ஏன்னா நேத்திக்கும் முந்தானேத்துக்கு தான் ப்ராக்டிஸ் கேம்ஸ் நடந்துச்சு. தோனி சப்போசிட்லி வாக்ஸ் இன் அட் 14th and 15th ஓவர் அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு வாக் இன் அட் அந்த சிச்சுவேஷன்ல. ஸோ வந்துட்டு ஐ திங்க் நம்ம வந்துட்டு we are in for a treat நினைக்கிறேன். லைக் தட் இஸ் ஆல்சோ குட் சைன் ஃபார் த டீம். லைக் லாஸ்ட் இயர்லாம் பார்த்தோம் ஒரு 5 to 10 பால்ஸ் தான் ஆடிட்டு இருந்தான். ஸோ ப்ராப்ளி இந்த வாட்டி வந்துட்டு ஒரு 15 to 20 பால்ஸ் ஆடுற கேப்பபிலிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். And answering Lakshோட question regarding Dhoni வந்துட்டு 14 games keeping பண்ணுவாரா, குவாலிஃபயர்ல வந்துட்டு பண்ணுவாரா அப்படின்றது, I think looking at all the situation and scenarios, I think he's certainly going to play the whole tournament. அப்படின்னா நல்ல டீம் விஷயம் தான். டைனாமிக்ஸ் மாறுங்க. அவர் மட்டும் நீ சொல்றத able படி to play பார்த்தா ருத்ரா, above the league நீங்க தான் டீம் சொல்றது வந்து டைனாமிக்ஸ் அப்படியே மாறும். சாரி, நான் என்னோட கரெக்ட். நீங்க சொல்றத பத்தி பாத்தீங்கன்னா, இஃப் தோனி கம்ஸ் 14th ஓவர்லாம் வந்தாருன்னு வச்சுங்க, விசில் பறக்கும், மேட்சும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஜாலியா போகும் மேட்ச், நான் அப்படியே என்ஜாய் பண்ணலாம். லைக் நீங்க சொன்ன மாதிரி நிறைய டீம் காம்பினேஷனும் அதனால மாறும், வேற மாதிரி கூட வரலாம், வேற வேற காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணலாம். நிறைய உங்களுடைய மிடில் ஆர்டர் எப்படி? 5 with Dubé, 6 வந்து for me I'm not sure about Sam Curran. So I'm thinking either அவன் பேர் என்ன, தீபக் ஹூடா or இது will come down, and then 7 is I not even go for இது. If Dhoni is coming up the order, that will be fantastic. They'll put Dhoni in the moving higher up, and then Jadeja. So 6 or 5 is Dubé, 6 Jadeja, 7 Dhoni, 8 is Ashwin. சூப்பர் சூப்பர். அஸ்வின் ஓகே. 8 நம்பர் 8 அஸ்வின். ஓகே ஓகே சூப்பர்.
என்னுடைய காம்பினேஷன் கிட்டத்தட்ட அதே தான். என்னை பொறுத்த வரைக்கும் தோனி முன்னாடி வராருன்னா அதே மாதிரி நீங்கள் டீம் நீங்கள் சொன்ன அந்த மேட்ச் சுச்சுவேஷனை பொறுத்து இஃப் ஒருவேளை ஓப்பனர்ஸே கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணிட்டாங்கன்னா 10-11 ஓவர்ஸ்க்கு மேலே அப்படியே டப்புன்னு தூபே இறக்கிடுவாங்க. ஸோ அந்த 4, 5, 6, 7 வந்து ஒரு ஃப்ரெஜைலாக தான் இருக்கும். யார் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ரொம்ப. யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம், டிபெண்ட்ஸ் ஆன் தி சுச்சுவேஷன். அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற எல்லாருமே அந்த கோர் காம்பினேஷன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம். ஆனால் வந்து ருத்ராவும் நரேனும் அந்த ஹோப்பிங் தட் தீபக் கூட விளையாடுவாருன்னு நினைக்கிறீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா விஜய் சங்கர் மாதிரி ஒரு ஆள் வந்து மேபி ஒரு இம்பாக்ட் பிளேயரா வச்சிருந்து அவரு நடுவில் இறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன், இன்ஸ்டெட் ஆஃப் தீபக் கூட. ஏன்னா வந்து Vijay Shankar has done it for GT as well, so it makes sense for him to play. Home conditions vara. See, yeah. See, சிஎஸ்கேக்கு நம்மளோட ஆல்பி மார்க்கர் டெம்ப்ளேட் உங்களுக்கு தெரியுமா? 2 பால் இருக்கும். ஆல் இஸ் எக்ஸ்பெக்டட் இட் இஸ் 2 6s. 3 பால் இருக்கும். ஆல் இஸ் எக்ஸ்பெக்டட் இஸ் 2 or 3 6s இல்லையா? அதுதான் தோனி பண்றாரு. தோனி தவிர ஜடேஜாலாம் ஐ வில் நாட் சே 3 பால் இருந்தால் 2 6 அடிக்க முடியுமா? டவுட்ஃபுல் தான். யாருமே கிடையாது. அந்த இதை நீங்க சொல்றீங்க விஜய் சங்கர் ஃபீல் பண்ணுவாருன்னு, அது வந்து தெரியலங்க. எக்ஸ்பீரியன்ஸ் விஜய் சங்கர் கேன் ஹிட் லாங் பால்ஸ். நான் வந்து நோ டவுட் அபவுட் இட். இஸ் ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் ஹார்திக் பாண்டியா சம் கேம்ஸ் நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி. பட் டவுட் விஜய் சங்கருக்கு சான்ஸே இல்லைங்க. விஜய் சங்கர் தீபக் ஹூடா இன் மை ஒப்பீனியன். தீபக் ஹூடாவோட லாஸ்ட் இயர் ஸ்ட்ரைக் ரேட் 138, அதுக்கு முன்னாடி 93, ஓவரால் ஸ்ட்ரைக் ரேட்டே 129. தீபக் ஹூடாவை ஃபர்ஸ்ட் 4ல ஃபிக்ஸ் பண்ண முடியுமா உங்களால? கிடையாது. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் தான் கொலவெரி கிட்ஸாக லைனாக வச்சுருக்கீங்க. தூபே, ஜடேஜா, தோனி, கரண். அங்கே எப்படி நீங்கள் தீபக் ஹூடா வரணும் அப்படின்னா, அப்போ தீபக் ஹூடா இப்போ வந்து நெட்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் ஆடணும். ஐ ஹர்ட் அஜிங்கே ராணா வந்து நெட்ஸ்லலாம் பயங்கரமாக ஆடுவாராம், செம்மையாக அடிப்பாரான், டைமிங் பால் படுற சத்தமே கேட்காதான். அந்த மாதிரிலாம் ஆடினா மேபி தோனி கேன் திங்க் ஆஃப் இட். பட் ரொம்ப கஷ்டங்க. தீபக் கூட ஹஸ் டு சிட் மோஸ்ட். தீபக் கூட ஓகே, பட் எனக்கு என்னன்னா ஐ வாண்ட் டு ப்ளே எனக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்கு தீபக் கூட ஆடுவான்னு சொல்லிட்டு. சாரி யூ கோ ருத்ரா. அதான் என்னோட பாயிண்ட் என்னன்னா, இப்போ வந்துட்டு 1 டவுன், இப்போ ஏன் 11 காம்பினேஷன் பேஸ் பண்ணி நான் சொல்றேன். 1 டவுன்ல ட்ரிபாத்தி வரான் லெஃப்ட் ஹேண்டர், 2 டவுன்ல டூபே வரான் லெஃப்ட் ஹேண்டர், அப்புறமா வந்துட்டு சாம் கரன், ஜடேஜா, 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ வரிசையா லெஃப்ட் ஹேண்டர் மட்டுமே வர இடத்துல வந்துட்டு ஐ வுட் வாண்ட் தீபக் ஹூடா லைக் பிளேயர் டு யூனோ லைக் அந்த ஒரு 4 or 5ல வந்துட்டு வரது டிஸ்டர்ப் பண்றதுக்கு. ஸோ கண்டிப்பா வந்துட்டு ஒரு 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இந்த மிடில் வந்துட்டு போனா லைக் இப்போ தெரியும் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் வந்துட்டு ஐ மீன் இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஈவன் ஃபார் த bowlers. ஸோ அதனால வந்துட்டு ஆப்போசிஷன் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிடுவாங்க. பேசிக்கலி யூ ஹேவ் மிடில் ஆர்டர் இப்படி பேக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஆப்போசிஷன் வந்து அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் ஸ்பின்னர் ஆடிடுவான். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளோவை தடுக்கிறதுக்கு. தட்ஸ் வை நான் என்ன நினைக்கிறேன், மேபி ஒரு தீபக் ஹூடா ஆர் விஜய் சங்கர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து தீபக் ஹூடாவை ஃபுல்லாக எனக்கும் மேபி எனக்கும் அவனு லைக் ருத்ராக்கு இருக்க நம்பிக்கை மாதிரி எனக்கு அவன் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. டு பி ஹானஸ்ட், இது வந்து பர்சனல் ஒப்பீனியன் தான். பேஸ்ட் ஆன் த ரெக்கார்டு கூட பார்த்தப்போ எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்பிக்கை இல்லாதவங்க தான் நல்லா ஆடுவாங்கன்றதையும் மைண்டில் வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து நமக்கு யார் நம்பிக்கை இருக்காங்களோ யூஸ்வலாக அவங்க ஆட மாட்டாங்க. ஒரு புது நம்ம ஹூஎவர் இந்த யாரெல்லாம் டம்ப்ல இருக்காங்களோ ரொம்ப டவுன்ல இருக்காங்களோ அவங்கள கொண்டு வந்து ஆட வைக்கிறதும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டோடைய ஒரு பெரிய விஷயம். ஸோ ஐ திங்க் தட் கேன் ஹேப்பன் அஸ் வெல். ஸோ நம்ம காம்பினேஷன்ஸ் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. இப்போ பவுலர்ஸ் போங்க லக்ஷ். பவுலர்ஸ் வந்து நம்ம அஸ்வின் அண்ணாவை டிஃபால்ட்டாக இறக்கி தான் ஆகணும் அந்த இடத்துல. அண்ட் ஐ எம் பேக்கிங் இஸ் பேட்டிங் பிக் டைம் திஸ் டைம் இந்த வாட்டி. he has shown at Rajasthan Royal that he can hit sixes. அந்த 2 பால் 2 6 அடிக்கிற சுச்சுவேஷன்லனாலும் எனக்கு ஒரு 10 பால் கொடுங்க நான் 2 6 அடிக்கிறேன் அப்படின்னு he can do. Then comes Pathirana. I don't want Pathirana to be there. I want Nathan Ellis to be there. But Pathiranaக்கு தான் போவாங்க with the fan quotient போன ப்ரூவ் பண்ணதெல்லாம் வச்சு. எனக்கு இப்போ என்ன பண்ணுறாருன்னு தெரியல Pathirana. And then Anshul Kamboj கண்டிப்பாக வரணும் 11th. He has to play in Anshul Kamboj.
என்னோட இம்பாக்ட் பிளேயர் வந்து தானே கலீல் தலைவனை அஹ்மத். ரொம்ப பாத்துட்டு இருக்கிறேன்னு ஸோ நினைக்கிறேன் இவரு. பேசிக்லி நம்ம சொல்றீங்க இல்லையா, லைக் விஜய் தானே தலைவன் பீடாக பாத்துட்டு இருக்காரு ரொம்ப. ஆமா ஆமா இல்ல அது வந்து கோஇன்சிடென்டல்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஐ கான்ட் ப்ரூவ் இட் இஸ் கோஇன்சிடென்டல், பட் இதுதான் என்னோட தாட் ப்ராசஸ். ஏன்னா அன்சுல் கம்போது வந்து ஃப்ரண்ட் ரன்னர் ஃபார் எம்ஐ. What about லாஸ்ட் இயர்லாம் அவன் Khalil எல்லாம் Ahmed has got more எம்ஐ experience புவரா இல்ல? பண்ண டைம்லலாம் அவன் எவ்வளவு நல்லா பண்ணான்னு Khalil has பார்க்கலாம். got more experience இல்ல அப்படி பாத்தீங்கன்னா? எஸ் he is coming as impact player. இம்பாக்ட் பிளேயர். Yeah, 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 Khalil is coming definitely. as impact player. அங்கதான் வந்து விஜய் சங்கர் வந்து cannot be impact player நான் சொல்றேன். ஏன்னா வந்து உங்களுக்கு பேஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னும் போது bowler தான் நீங்க இம்பாக்டா கொண்டு வரணுமே தவிர So, கொண்டு வர முடியும். அப்ப ஸ்பின் சுச்சுவேஷனே வந்து ரெண்டு அப்படிதான் பேர் தான் இருக்கு. ஸோ வச்சிருக்கீங்களா? ஐ ஃபீல் இது Okay. இப்படிதான் முடியணும். ஸ்பின் வந்து ஜடேஜா, ஜத்து. இல்லையா ஜடேஜா ஆ. அஸ்வின், ஆமா ஜடேஜா அஸ்வின் ரெண்டு பேரு அவ்வளவுதான். சாம் கரன் ப்ரோ என்ன கரெக்ட். ப்ரோ நம்மளுக்கு டர்னர் விக்கெட் And then you have Rachin ஹோம்ல Ravindra, எப்படி right? நீங்க ரெண்டு ஸ்பின் வச்சு ஆடுவீங்க? உங்களுக்கு ரெண்டு ஸ்பின்னர் பிளஸ் உங்களுக்கு தான் ரச்சின் சின் ரவீந்திரா ஃபில் அப் இருக்கான் இல்லையா, ஃபில் பண்ணுவான். அப் பண்றதுக்கு. ரெண்டு அது தவிர ரெண்டு உங்களுக்கு ரெண்டு சிவன் ரெண்டு துபே, ரெண்டு சாம் காட்டு கரன், காட்டினாங்கன்னா அதை பயந்துருவாங்க தவிர ரச்சின் அன்சுல் கம்போஸ், ரவீந்திரா கலீல் அஹ்மத். போடுறதுக்கு. You have to bank on. He's not a bank. I wouldn't say he's a bankable bowler. யா யூ ஆர் ரைட். எனக்கு for me Noor Ahmed complete definitely plays for that matter. சி நூர் அஹமத் உள்ள நரேன் யா நரேன் உங்க லெவல்ல நீங்க எப்படி 3 ஸ்பின்னர் ஆடுவீங்க அதை சொல்லுங்க. நான் தான் சொல்றேன் எனக்கு டாப் 4 பிளேயர் எனக்கு ஆடுறது வந்து டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, பத்திரானா அண்ட் நூர் அஹமத். ஓகே ஸோ ஓகே எனக்கு என்னன்னா பத்திரானா நூர் அகமது. ஓகே ஓகே யா ஸோ எனக்கும் சேம் ஃபாரின் காம்பினேஷன் தான். நூர் அஹமதும் ஆடுவான், பத்திரானாவும் ஆடுவான். அதான் லக்ஸ் சொன்ன மாதிரி பத்திரானாவோட இன்க்ளூஷன் வந்துட்டு நானும் கொஸ்டின் பண்ணுறேன். ஸோ அவன் வந்துட்டு சேம் இந்த நியூ ஆக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் லைக் ஸ்லிங் வந்துட்டு கொஞ்சம் ஹையர் ஆம் ஆக்ஷனாக இருக்குது அப்படின்னா அவனோட லைக் லைன் அண்ட் லென்ஸ் ரொம்ப புவராக இருக்குது. SA20 பார்த்தோம் ஈஸியாக 45 ரன்ஸ் போயிட்டு இருந்தான். ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கான் ரீசெண்ட் டைம்ஸில். பட் இப்போ லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக சிஎஸ்கேவோட அப்டேட்ஸ்லாம் பார்க்குறப்போ இஸ் பேக் டு ஹிஸ் ஓல்ட் ஆக்ஷன் மாதிரி தெரியுது. அண்ட் தோனிக்கு கூட செம்ம யாக்கர்லாம் போட்டான். ஆல்தோ காட் ஹிட் ஃபார் அ 6 செம டெலிவரி மாதிரி தெரிஞ்சு அண்ட் சீம்ஸ் லைக் இஸ் பேக் டு ஹிஸ் ஓல்ட் ரிதம். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அண்ட் பீங் ரீடைன் ஃபார் அரௌண்ட் 11 or 13 crores I definitely think he is going to start. Like Nathan Ellis என்னதான் I rate him highly-ஆ இருந்தாலும் பர்ஃபெக்ட் பிளேயர் ஃபார் சேப்பாக் மாதிரி கண்டிஷன்ஸாக இருந்தாலும் I think Pathirana will get the nod ahead of Nathan Ellis. And Noor Ahmed walks into the team. எனக்கு தெரிஞ்சு எக்ஸ் ஃபேக்டர் bowlerங்க. அப்புறமா 10 Especially crore at கொடுத்து home. At எடுத்திருக்காங்க. home, And I don't know he like walks in. ஃபீல்டிங்கும் I mean he's a yeah yeah true. நம்மளுக்கு என்ன ஒரே ஒரு கொஸ்டின்னா சேப்பாக் வந்துட்டு வாட் கைண்ட் ஆஃப் Yes. பிச் சேப்பாக் இஸ் கோயிங் டு பி. ஏன்னா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக பார்த்தோம் இந்த மாதிரி வந்துட்டு நாட் யோர் யூஷுவல் சேப்பாக் ஸ்லோ டர்னர். ஸோ லாஸ்ட் இயர்லாம் பார்க்குறப்போ 200லாம் வந்துட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க ரெண்டு டீமும். ஸோ அதனால வந்துட்டு பேசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா இல்லை வந்துட்டு ஸ்பின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு தெரியல. ஏன்னா நம்ம காம்பினேஷன் பார்த்தோம், நம்ம ஸ்குவாட் பார்த்தா ஸ்பின் டாமினெண்ட்டாக தான் இருக்கு. ஸோ நூர் அஹமத் ஐ வுட் வாண்ட் him to play லைக் ஈவன் இஃப் இட்ஸ் பேஸ் ஃப்ரெண்ட்லி ஆர் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக தான் நூர் அஹமத் நான் ஆடுவேன். So Noor So yeah, Ahmed let's for hope. me I mean plays I'm not in sure. in இன்னொரு the ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்கான at பாயிண்ட் home especially. Maybe away either you take off Pathirana, depend if he is not bowling இது அவனை எடுத்துட்டு you bring in Nathan Ellis or you bring in Sam Curran maybe to beef up the batting. இதுல தான் I'm saying that Dhoni where Dhoni is batting and even for that matter Jadeja's form matters a lot because they're going to be bottom dependent on a lot. The finish is going to be has to be very reliable. அப்படி இருந்ததுன்னா நீங்க வந்து நீங்க தைரியமா வந்து இன்னொரு bowler ஆடலாம். ஏன்னா நம்மளுக்கு bowling தான் வீக், பேட்டிங் ஓரளவுக்கு ஸ்ட்ராங். We'll come back to that in the later section, but I would say you play your gun Right, bowlers as much as possible. And for me, Sam Curran is not a gun bowler. லக்ஷ் உங்க காம்பினேஷன்ல யார் ஃபோர் ஃபாரினர்ஸ்? டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, சாம் கரன் அண்ட் பத்திரானா பை சிஎஸ்கேஸ் எமோஷனல் கனெக்ட். அவங்களோட டீம் ஓனர்ஷிப்போட எமோஷனல் கனெக்ட்னால. பத்திரானா இல்லை அப்படின்னா நேத்தன் எல்லிஸ் ஹேஸ் டு கம். ஓகேங்களா? இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து கலீல் அஹ்மத் போதும். அன்சுல் கம்போஜ்லாம் ரீடிங் வெரி வெரி குட் ரிவ்யூஸ் அபவுட் ஹிம். ஸோ அன்சுல் கம்போஜ், கலீல் அஹ்மத் அண்ட் சாம் கரன் இருக்கும்போது மேபி எனக்கு நேத்தன் எல்லிஸ் வேணாம், டேரெக்டாக நூர் அஹ்மத் தூக்கி போட்டுக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி பிச்சில். கரெக்ட். இப்போ இவர் சொன்னதை நான் ஆக்சுவலாக லக்ஷ் சொன்னதை நான் அக்ரி பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி நூர் அஹ்மதையும் இவனையும் ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ இட் கேன் தட் இஸ் ஃபைன். யா நூர் அஹ்மத் அண்ட் நேதன் எல்லிஸ் கேன் ஸ்வாப். பட் எனக்கு என்னன்னா
இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காம்பினேஷன் எப்படி ட்ரை பண்ணலாம்னா ஹூடாவோட பிளேஸ் வந்துட்டு இஸ் இட் லைக் ரியலி டஸ் இட் ஹேவ் அன் இம்பாக்ட்னு பார்த்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நீங்க ஒரு அன்ஷுல் கம்போஜ் மாதிரி ஒரு போலர் ஆடினீங்கன்னா அன்ஷுல் கம்போஜ், கலீல் அஹமத், பத்திரானா, நூர் அஹமத், ஜடேஜா, அஸ்வின். ஸோ 6 சாலிட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணாலும் லாஸ்ட் நம்ம பார்த்தோம் லைக் சமீர் ரிஸ்வி வந்துட்டு இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணாங்க. தேவைப்பட்டா மட்டும் அவன் வந்தான், இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஒரு லைக் ஐ திங்க் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன், நாட் ஷுர். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு தீபக் கூடா மாதிரி ஒரு பிளேயரை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இவ்வளோ 6, 7, 8 பேட்டர்ஸ் இருக்கிறப்போ தீபக் கூட வந்துட்டு at 4 or 5 வந்துட்டு இம்பாக்ட் பண்ணுவானான்னு தெரியாது. ஸோ அதுக்கு பதிலாக வந்துட்டு யூ கேன் ஜஸ்ட் லைக் ஒரு 12-13 ஓவர்ஸ்க்கு 2 டவுன் தான் இருக்குன்னா அப்புறம் யூ கேன் சென்ட் சாம் கரன், தோனி, ஜடேஜா மாதிரி அமைச்சிட்டு இன்னிங்ஸை முடிச்சுட்டு யூ கேன் பிரிங் இன் அன்ஷுல் கம்போஜ். ஸோ அந்த இதுதான் எனக்கு வந்து போவாங்கன்னு நினைக்கிறேன், தீபக் கூட ஒரு அன்ஷுல் கம்போஜ் மாதிரி ஒரு இம்பாக்ட் பிளேயர். அண்ட் இன்னொன்று வந்துட்டு நரேனுக்கு எனக்கு ஒரு கொஸ்டின். நீங்க வந்துட்டு ஐ திங்க் நீங்க சாம் கரன் ட்ராப் பண்ணிட்டீங்க, பத்திரானா எடுத்திருக்கீங்க, கலீல் அஹமத் எடுத்திருக்கீங்க. யார் நியூ பால்ல போடுறாங்க? கலீல் அஹமது, அஸ்வின் மட்டுமா? இல்ல சி நியூ பால்ல வந்து that's a very good question. நியூ பால்ல வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே ப்ராப்ளம் தான் அப்படி பார்த்தா இது. பட் இன் தட் கேஸ் பத்திரானா ஹேஸ் டு ஹேவ் அ I'm hoping that Ashwin will start at least couple of overs with new on the power play. அப்படிதான் பண்ணி ஆகணும். பட் அது எல்லா ட்ராக்கும் செட் ஆகுமா? ஏன்னா வந்துட்டு லைக் you're just going in with one seamer who can bowl new ball and like that. Noor also has பத்திரானா done இருக்கான், பட் பத்திரானா கன்சிடர் பண்ணல. Noor Ahmed வெறும் கூட கலீல் அஹமத் bowled in மட்டும் the நம்பி power like play for GT இல்லையா? அப்படியா? நூர் அஹமத் has bowled ரிஸ்பின்னரை பவர் பிளேல போட்டிருக்காரு அவரு. நூர் அஹமத் has bowled in பவர் பிளேல கூட போட்டிருக்காங்க. அவரு லாஸ்ட் 1 போட்டாலாம் ஓவர், இந்த லாஸ்ட் 1 ஓவர் போடுவான், அந்த 6th ஓவர் வந்து அந்த மாதிரி போடுவான். ஓ அந்த மாதிரி. பட் ஆனா அது கான் ஸ்டார்ட். ஓகே கான் ஸ்டார்ட் அந்த மாதிரி போடுவான். இல்ல லாஸ்ட் அந்த I'm முடிக்கிறதுக்கு thinking முன்னாடி more போடுவான். about the home condition pitch நீங்க சொல்ற மாதிரி. எனக்கு அதான் என்னோட எக்ஸ்பெக்ட். என்னுடைய காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னா இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க சொல்ற லைன் அப்லாம் வச்சுட்டு என்னுடைய டாப் 4 வந்து ரச்சின், ஐ மீன் ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து ரச்சின், நூர் அகமது அகேன், சாம் கரன் அண்ட் பத்திரானா அவ்வளோ. ஸோ வந்து இந்த காம்பினேஷன் அப்படியே போவாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் ஆஃப் வித். ஏன்னா வந்து நம்ம வின் பண்ண ஆரம்பிச்சோன்னா தென் இட் வில் பி சேஞ்சே இருக்காது. பட் ஒருவேளை வின் பண்ணலனா தென் தேர் வில் பி சேஞ்சஸ் கம்மிங் அப். நீங்கள் சொன்ன மாதிரி சென்னை பிச்சை பற்றி நானும் ஒரு சின்ன ஒரு விஷயம் வச்சுருக்கேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, சென்னை பிச்சில் வந்து ஈவன் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சைட் பை சைட் ட்ராக்ஸ் இருக்குது. அதில் ஒரு ட்ராக் வந்து கன்சிஸ்டண்டாக பேட்டிங் சப்போர்ட்டிவாக இருக்குது, இன்னொரு ட்ராக்ஸ் வந்து இது. ஸோ வந்து இது எப்படி இருக்கும்னா, ஐ திங்க் த மேனேஜ்மெண்ட் வந்து முன்னாடியே வந்து சிஎஸ்கே கூட ஒரு சேட் வச்சுருப்பாங்க, இந்த பிச்சு இது பண்ணது, இந்த பிச்சு இது பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ஆளுங்களை இவங்களை செலக்ட் பண்ணி அனுப்புவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வேர் தே ஹாவ் கன்ஃபியூஸ் த ஆப்போசிஷன். இந்த இடம் இன்னைக்கு வந்தா ஸ்பின் ஆகும்னு நினைக்கிற இடத்துல அன்னைக்கு நல்லா இது பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எத்தனையோடி பல்ப் வாங்கியிருக்குமே நம்ம அந்த மாதிரி. அதான். ஸோ வந்து அவர் மைண்ட் செட் அந்த மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஆஸ் அ கோரா நூர் அகமது எடுத்த 10 crores போய் எடுத்தப்பே நமக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பா எஃபெக்டிவா இருக்க போறாங்க, டோட்டலா யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியுதுன்றப்ப they going to play நூர் அகமது, they going to play அஸ்வின், they going to play ஜடேஜா. இதுல வந்து அஸ்வின் நிறைய மேட்ச் இன்னும் ஈவனும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ல கூட அஸ்வினை வச்சு ஸ்டார்ட் பண்ணா நல்லா தான் இருக்கும். He moves the ball, right? அவர் வந்து அஸ்வினோட bowlingல என்ன advantage when he bowls new ball, the ball not only drifts, the ball actually moves. He can do in swing, out swing and then spin the ball. அதுதான், that's how he got success early. இப்போ நம்ம 2 பிளேயரை பத்தி ரொம்ப டீப்பா பேசுறோம். ஒன்னு தீபக் கூடா, ருத்ராவோட ஃபேவரட், இன்னொன்னு பத்திரானா சவத்தா கவுண்டான். தீபக் கூடா எந்த டெம்ப்ளேட்ல வராரு அப்படின்னா 2009-10ல பாத்தீங்கன்னா பத்ரிநாத் தான் அந்த ரோல் ஆடிட்டு இருந்தாரு. அதாவது டீம் வந்து ஷேக் ஆகும், அப்போ வந்து கப்புன்னு போட்டு ஒரு பிரேக்கை போட்டு அதுக்கப்புறம் ஹீல் ட்ரை டு புஷ், யூ கேன் பிளே 130-140 ஸ்ட்ரைக் ரேட். அதே மாதிரி அப்புறம் வித்திமான் சஹா வந்தார் அதுக்கப்புறம் அடுத்த சீசன்ல. அந்த டெம்ப்ளேட்லாம் முடிஞ்சு போச்சு. நான் போன ரஹானே எடுத்தப்போ ஐ வாஸ் திங்கிங், ஓ அந்த மாதிரி தான் ரஹானே எடுத்திருக்காங்க போல இருக்கு, ஒருத்தன் வந்து சாலிட் டெக்னிக்ல வந்து நிப்பாட்டுவான்னு. எங்க ரஹானே தான் வந்து he was playing 200 ஸ்ட்ரைக் ரேட்ல சென்னைக்கு. ஸோ ஐ திங்க் சென்னை has moved on with that particular role. They don't want that role anymore. நான் சொல்றேன், யாரெல்லாம் வராங்களோ அந்த 10 balls 20 தான் போக போறாங்க, அது ஃபார் ஷூர் 100%.
அதாவது அவர் சொல்றது, ருத்ரா சொல்றது என்னன்னா, அதே ஆளை இந்த மாதிரி பண்ணுங்க, நீ விளையாடுனா இஃப் யூ பிளே யூ ஹேவ் டு இப்படி பிளே ஆடு லைக் திஸ்னு ஒரு கமெண்ட் எக்ஸாக்ட் கொடுத்துருவாங்க. Yeah. அது மாதிரி தான் ரஹானேக்கும் கொடுத்தாங்க நினைக்கிறேன். அவர் எக்ஸாக்ட்லி வந்தவொடனே வந்து எக்ஸாக்ட்லி சுத்திட்டாரு. அது பட் சரியான அண்டர்டாக் ஆல் ஸ்டோரி செட் அண்ட் அது. டன் எனக்கு தீபக் கூட இறங்குவாருன்னு நம்பிக்கை இல்லை. சாரி டு டிசப்பாயிண்ட். பட் ஆனா ஆனா அப்படிதான் நடக்க இன்னொரு போகுதுன்னு நினைக்குது. அடுத்த பிளேயர் நம்மளோட ஹீரோவை பத்தி நம்ம முடிக்கணும் கண்டிப்பா, பத்திரானாவை பத்தி. பத்திரானா வந்து வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இஸ் அண்டர்டாக் ஸ்டோரி நவ். ஏன்னா அவங்க பத்திரானா தான் போறாங்க அப்படின்னா ஐ ட்ரஸ்ட் த மேனேஜ்மெண்ட், ஐ ட்ரஸ்ட் த கேப்டன் அண்ட் ஐ ட்ரஸ்ட் தலை தட் ஹீ வில் டூ. அண்ட் இஃப் ஹீ இஸ் கம்மிங் அவுட் இன் குட் கலர்ஸ், அதோட அதாவது திங்கிங் ஃப்ரம் பத்திரானா ஆஸ் அ சாலிட் bowler, ஒரு லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி மாதிரி போட்டார்னு வச்சுக்கோங்களேன், ஐ திங்க் வி ஆர் வின்னிங். ஒரு பும்ரா மும்பைல இருந்தா எப்படியோ அந்த மாதிரி பத்திரானா ஆயிடும். ஸோ ஆமா நரேன், உங்களுக்கு இப்போ வந்து ஒரு பாசிட்டிவா, நீங்க ரொம்ப பாசிட்டிவான ஆளு, அதனால அவங்க கிட்ட என்ன கேக்குறேன்னா, நம்ம ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கணும்னா என்னென்னலாம் நடக்கலாம்? மேக்சிமம் ஒரு 2 பாயிண்ட். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வீக்னஸ் இல்ல ஒரு 2 வீக்னஸ் அப்படின்னா ஒரு 2 பாயிண்ட். அது மாதிரி ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க பாப்போம் நச்சுன்னு. அன்பார்ச்சுனேட்லி நரேன் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆயிட்டதால அதே கேள்வியை நான் ருத்ரா கிட்ட தள்ளி விடுறேன். ஸோ எனக்கு என்ன இருக்குன்னா, ஸோ 2 பாயிண்ட்ஸ் எனக்கு ஆக்சுவலி இருக்கு. ஒன்று வந்துட்டு நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க ஸ்பின் ட்ரையோ யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பின் ட்ரையோ வந்துட்டு நீங்கள் லாஸ்ட் இயர் கேக்வாடோட கேப்டன்சி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னை வந்துட்டு அவன் வந்துட்டு நம்பவே இல்லை. ஸோ ஹி வாஸ் ஆமா, மோர் இன்க்ளைன் எஸ். டுவர்ட்ஸ் யூசிங் இஸ் மோர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் யூசிங் இஸ் ஃபாஸ்ட் bowlers. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஸ்பின் ட்ரையோ வந்துட்டு அவன் எவ்வளோ கிளவரா ஷிவ் தோனி மாதிரி என்னப்பா, ஹேண்டில் பண்ண முடியாது கண்டிப்பா. அட்லீஸ்ட் அந்த ஒரு லெவலுக்கு வந்துட்டு அவன் ஐம் நாட் மீட் கெட்டிங் த பண்றானா இதுடா அப்படின்றத எனக்கு ரொம்ப இன்டர்நெட். பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஏன்னா கேக்வாடோட கேப்டன்சி மேல ஃபுல்லா நம்பிக்கை God, நம்ம what யாருக்குமே the வரல hell is டெஃபினட்டா. happening? ஸோ ஆமா. அது வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு லைக் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கான் லைக் டு டேக் இஸ் கேப்டன்சி டு நெக்ஸ்ட் லெவல், நான் வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா Is your ஹை internet ஸ்கோரிங் okay? கேம்ஸ். ஸோ நம்ம கிட்ட Is your வந்துட்டு internet 180 okay? to 1 கேம்னா கேம் இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ். டெஃபினட்டா சொல்லுவேன், நம்ம கிட்ட அந்த பிளேயர் கேலிபர் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க. 140 ஸ்ட்ரைக் ரேட்ல கன்சிஸ்டன்டா ஆடுறதுக்கு, ரன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ரன் அடிக்கிறது அந்த அந்த ஸ்ட்ரைக் ரேட்லயே ரன் அடிக்கிறதுக்கு. ஸோ 180 to 200 கேம் இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ். பட் அந்த 220 240 இப்போ ஏன்னா கேம் எவால்வ் ஆயிடுச்சு 240 எல்லாம் போறப்போ வந்துட்டு அந்த டைம்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது தான் எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஐம் நாட் சேயிங் எல்லா கேமும் அப்படி போகும்னு, பட் போச்சுன்னா லக்கிலி வி ஆர் நாட் பிளேயிங் இன் ஹைதராபாத். ஸோ அது வந்துட்டு ஒரு பிக் அட்வான்டேஜ் நம்மளுக்கு. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு இருக்கு. வச்சாங்க அது வச்சு அடி அடி அடின்னு அடி. நம்ம கோல் என்ன எப்பவுமே சிஎஸ்கேவோட டெம்ப்ளேட் தாங்க. 7 கேம்ஸ் எப்போ அதுல 6 ஜெயிக்கணும். அதுக்கு வந்துட்டு நம்ம கிட்ட பர்ஃபெக்டான ஸ்குவாட் இருக்கு. ஹோப்பிங் கண்டிஷன்ஸ் ஃபேவர் அஸ். ஸோ குவாலிஃபிகேஷன் இருக்கு. லக்ஷ் ஸோ ஸ்ட்ரென்த் இது ரெண்டு நடந்ததுன்னா எனக்கு வந்து சிஎஸ்கே would be extraordinary அப்படின்னா ரித்துராஜ் கோயிங் 1 down. If he goes 1 down, it puts him a lot of weight to try for Indian team also, because he doesn't have any opening in Indian team as a opener. ஓகே. அதே மாதிரி அவரோட ஸ்ட்ரென்த்தும் வந்து ஒரு 5th or 4th or 5th ஓவர்லேருந்து தான் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிப்பார். ஏதோ ஒரு மேட்ச் 2 மேட்ச்ல தான் அந்த முதல் ஓவர்னே பொழந்து கட்டுறேன்டான்னு அடிச்சதெல்லாம். அதனால ரித்துராஜ் ஒன் டவுனுக்கு கன்வின்ஸ் ஆயிட்டாரு அப்படின்னா தட் இஸ் அ பிக் ஸ்ட்ரென்த். ஏன்னா வந்து டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா ஃபெயிலியர் வந்து 50%, which means 1% will score definitelyன்ற மாதிரி இருக்கும். அப்போ கேக்வாட் கேன் கம் வித் டெக்னிக், he can slow down if you want, or அப்படியே அடிச்சுட்டே இருப்பான். அவங்க ஒரு 5 ஓவர்ஸ்ல வந்து 70 அடிச்சிட்டாங்கன்னா he will carry on with that. இன்னொரு ஸ்ட்ரென்த் பாயிண்ட் இஃப் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் bowling நியூ பால். If he bowls new ball, he will be a different animal. Very simple. நான் ஸ்டாட்ஸ் பார்க்கல, with the memory I have, சென்னைக்கு ஓப்பனிங் போட்ட அந்த வெறி வந்து அவர் எத்தனையோ டீம் ஆடிட்டார், கேப்டன்லாம் பண்ணிட்டார் பஞ்சாப், ஓகேவா, எங்கேயுமே அவர் ஓப்பனிங் போடல. அவர் கேப்டன் பண்ணும்போது கூட அவர் போட விடலன்னு நினைக்கிறேன் யாரும் அவரை. அவர் அங்கே போட்டிருந்தாருன்னா டெஃபினட்டா அவரோட ஸ்கில் எங்கேயோ வேற லெவல்ல எங்கேயோ போயிருந்துருக்கும் அவரோட இது ஐபிஎல் ஸ்டாட்ஸ். ஓகே, ஸோ ஐ திங்க் அஸ்வின் bowling இன் பவர் பிளே இஸ் வெரி வெரி க்ரூஷியல். லெட்ஸ் see, இது 2 நடக்கணும்னு எதிர்பார்க்குறேன். நம்மள விட்டு போன நரேன் ரொம்ப இன்டர்நெட் மறுபடியும் நம்மள வந்து சேர்ந்துட்டாரு. நன்றி நரேன், நன்றி. அடிக்கடி நீங்க வந்து போயிட்டு வந்துட்டு எங்க கூட காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா தெரியுது. கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துட்டு இப்ப சரியா தோனி இருக்குங்களா? வந்து அதோ பாருங்க. ஸ்கிரீன்ல வந்துட்டு போற தோனி இப்படி வருவாரு, அப்படி போயிடுவாரு அந்த மாதிரி.
நிறைய வராரு போறாரு. தலைவர்ன்றத அப்படியே காட்டுறாரு. சிங்கம் வருது சிங்கம் போகுது அப்படி காட்டுறாரு. ஓகே நரேன் கமான். நம்ம வந்து 2 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ் கேட்டிருந்தோம். நம்ம வந்து ஆல்ரெடி லக்ஷ் அண்ட் ருத்ரா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லக்ஷ் வந்து பாசிட்டிவ்ஸ் 2 சொல்லிட்டாரு. எது உங்களுக்கு டிசப்பாயிண்ட், எது வந்து ஒரு ஒரு பின்ன டிராபேக்கா இருக்கும், மேபி ஹோல் இந்த லைன் அப் ஹோல் அப்படின்னு இந்த லைன் நினைக்கிறீங்க அப்னா லக்ஷ்? எல்லாரும் சொல்றாங்க ஃபாஸ்ட் bowling இஸ் a bit of a concern அப்படின்னு சொல்றாங்க. But if Anshul Kamboj and Patirana and Kahil Ahmed, they come good, they are experienced. Patirana is proven in CSK conditions. Kahil Ahmed is got good experience in he goes for runs but wickets எடுக்கிறான். And if he comes good with a good new ball, that will be really good. Um, and finishing வந்து if Dhoni and Jadeja can fire, I don't think there is any other better finishes out there, uh, historically. So that's what I'm hoping for. CSK is an emotional team, and we have to agree that we have to go by emotions. They've been successful for that very reason. Let's see. யா ஓகே. அதான் நீங்க உங்களோட X எக்ஸ் ஃபேக்டர் factor player பிளேயர் வந்து for யாருன்னு me, I think it's going to சும்மா be சொல்லுங்க. Noor Ahmed and what's his name, Rachin Ravindra. ஓகே. என்னுடைய என்னுடைய லைனப்ல வந்து எக்ஸ் ஃபேக்டர் வந்து சிவம் துபே. நான் வந்து ஏன் சொல்றேன்னா, எனக்கு நிறைய டைம் அவன் வந்து ஒரு ஸ்பின்னை டேக் ஆன் பண்ணி அந்த ஸ்பின்னை டேக்கிள் பண்றதுல வந்து ஒரே ஆள் தான் இப்போதைக்கு நம்ம நடுவில் இருக்கிறாங்க, அதாவது அடிச்சு தூக்குறதுக்கு. அந்த இடம் நமக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா, நம்மளுடைய இப்போ ஒரு 5 கேம்ஸ் ஜெயிக்கிறோம்னா அடுத்த 3 கேம்ஸ் வந்து he can make sure he wins for the 3 games. அந்த 3 games வந்து குவாலிஃபிகேஷனை நம்மளை கொண்டு போகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அந்த எக்ஸ் ஃபேக்டர் வந்து நான் சிவம் துபே கொடுக்குறேன். அதேபோல் நான் செகண்ட் எக்ஸ் ஃபேக்டர் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து பத்திரானா தான். நீங்கள் சொன்ன மாதிரி இஃப் ஹி ஃபினிஷஸ் கேம்ஸ் அந்த நட்ராஜன் மாதிரி அந்த எண்ட் ஓவர்ஸ் நமக்கு முடிச்சு கொடுத்துட்டாருன்னா, டெத் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவரில் 8 ரன் அடிக்கணும் 9 ரன் அடிக்கணுன்றப்ப கூட முடிச்சு கொடுத்துட்டாருன்னா, அங்கே 1-2 கேம் வின் பண்ணி கொடுத்துட்டாருன்னா அகெயின் தட் வில் பி அ ப்ளஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக மைனஸே தெரியல. எனக்கு ஃபுல்லாகவே ஆனஸ்டாக நான் வந்து ரொம்ப இதெல்லாம் சொல்ல, ஹானஸ்டாக பார்த்தோன்னா எனக்கு வந்து பெருசாக மைனஸ் தெரியல. ஏன்னா மற்ற டீமை நம்ம கம்பேர் ஐ திங்க் ஃப்ரீஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, அதான் என்னோட எக்ஸ் ஃபேக்டர் நான் வந்துட்டு ஆகணுன்றப்ப இஸ் பேக். சாரி கண்டினியூ எங்க விட்டுன்னு தெரியல. பட் ஓகே, நான் என்னுடைய எது நான் மெயினா நெகட்டிவே பார்க்க முடியலன்னு சொன்னீங்க. நெகட்டிவே பார்க்க முடியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவ் எப்படி சொல்றேன்னா, நம்ம இப்போ கம்பேர் பண்ணோம்னா நம்ம 4 டீம் குவாலிஃபை ஆகணும். ஓகேங்களா, 4 டீமா பாக்குறப்ப எனக்கு தெரிஞ்சு நம்ம டீமை விட 2 டீம் பெட்டரா இருக்குதுன்னு வேணா சொல்லலாம். ஆன் தி ஆல்ரவுண்டட் சைடா இருக்குதுன்னு சொல்லலாம். மற்ற 2 டீம்ல கம்பேர் பண்றப்ப we are far better than other sideன்றதால we have a better chance to be in the top 4 அப்படின்றது ஒரு நம்பிக்கையா சொல்றோம். ஏன்னா நம்பிக்கை தான் நம்ம சிஎஸ்கே தான் ட்ரஸ்ட். அதனால அதை நம்பி அப்படி சொல்றேன். இந்த ரெண்டு விஷயங்கள் காம்பினேஷன் நல்லா. நீங்க சொன்னது எப்படி இருக்குன்னா, டேய் என்னோட உன் நிலைமை என் நிலைமையோட ரொம்ப மோசமா இருக்கேடான்னு சொல்ல கவுண்ட் பண்ணி அந்த மாதிரி சொல்றேன். எக்ஸாக்ட்லி. ருத்ரா எனக்கு வந்துட்டு எக்ஸ் ஃபேக்டர் வந்துட்டு ஐ மீன் ஓகே எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒப்பீனியன் இருக்கு. எனக்கு வந்துட்டு சாம் கரன் அந்த டீம்ல பர்ஃபார்ம் பண்ணானா நம்மளோட டீமோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துட்டு லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ்ல இம்ப்ரூவ் ஆகும்னு தோணுது. ஏன்னா பேட்டிங்ல இஸ் கேபபிள் ஆஃப் டூயிங் குட் டேமேஜ். போலிங்ல வந்துட்டு ஹீ கேன் கோ ஈதர் வேஸ். ஒரே ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல போகலாம், நல்லா போடலாம், இல்லைனா வந்துட்டு ரொம்ப கேவலமா போட்டு 2 ஓவர்ல 30 ரன் 40 ரன் அடி வாங்கலாம். ஸோ எனக்கு அந்த பயம் தான் இருக்கு. அவன் மட்டும் அந்த நியூ பால்ல கிளிக் ஆயிட்டான், பேட்டிங்ல வந்துட்டு அந்த 30-40 ரன்ஸ் ஒரு 180 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்க முடிஞ்சுன்னா அண்ட் ஹீ இஸ் டெஃபினெட்லி ஆர் எக்ஸ் ஃபேக்டர். ஸோ அவனோட பர்ஃபார்மன்ஸஸ் வந்துட்டு நான் ரொம்ப நம்புறேன். ஸோ அவன் கிளிக் ஆயிட்டானா டாப் 4 வந்துட்டு ஷார். லக்ஷ் உங்களுடைய என்னோட எக்ஸ்பேக்டர் இது பிளேயர் வந்து கலீல் அஹ்மத். ஃபார் த ரீசன் அவரோட ஆவரேஜ் வந்து 25ஸ்ல இருக்கு. ஓகே, பும்ராவோட ஆவரேஜ் எவ்வளவு தெரியுமா? 22ஸ்ல இருக்கு.
And which means பும்ராக்கு அடுத்து நம்ம பெரிய bowler-ஆ பார்க்கறது ஷமி, who is having 26.4. அப்போ பார்த்துக்கோங்க, கலீல் அஹ்மத் is a strike bowler for us. As long as he strikes 1 or 2 wickets for any team he's playing against, he is going to create a big dent for them. I think Khalil Ahmed is a X Factor player. Actually, நேத்து வரைக்கும் நீங்க என்ன கேட்டிருந்தீங்கன்னா I would have told ரச்சின் ரவீந்திரா, சாம்சன், பத்திரானாவை நான் அப்படியே சைடில் வச்சிடறேன். நான் I'm not telling. He's always a X Factor player. He's My already an X favorite factor. bowler. Yeah, Yeah, he's okay. already an X Factor. But அது வந்து லிங்கர் ஆகிறதுனால ஐ ஃபீல் கலீல் அஹ்மத் இஸ் அ கிரேட் பிக்குன்னு தோணுது இன்னைக்கு நான் கொஞ்சம் ஸ்டாட்ஸ் படிச்சப்புறம். வீக்னஸ் வந்து சொன்னா யாரும் என்ன அடிக்கக்கூடாது, 2 பேரும் மஞ்சள் சட்டை வேற போட்டிருக்கீங்க, பின்னாடி சிங்கம் வேற தெரியுது. நம்ம சிங்கம் தான் எனக்கு வீக்னஸோன்னு ஒரு சம்டைம் மைண்டில் ஓடுது. தலை தான் குட் பி அ வீக்னஸ். பட் இந்த இன்னைக்கு ஒரு 6 பார்த்த உடனே மைண்டை கிளியர் பண்ணிட்டாரு. அதாவது மூக்கு அடைச்சா இருக்கும், டக்குன்னு ஒரு விக்ஸை தடவுனே ஓப்பன் ஆகிற மாதிரி அப்பாடி ஒரு நிம்மதி வந்துச்சு, தலை வந்து ஷேப்பில் இருக்காருன்னு சொல்லி. பட் my feeling is Tala could be a weakness because of his fitness, because he's doing a lot of keeping. We don't know where he's coming. இன்னொரு வீக்னஸ் வந்து அஸ்வின் அண்ணா for his slowness in the field. But அண்ணா he has to, மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க அஸ்வின் அண்ணா. So if but the way he has been striving in world cricket, we all know there is no hiding there. If he is bowling new ball, Ashwin is going to be a different monster. ஓகே, வித் தட் ஐ திங்க் நம்ம வந்து மோஸ்டா ஒரு அலசிட்டோம் எப்படி நம்ம நடக்க போகுதுன்னு. நம்ம டீமே ஒரு நம்பிக்கையால முன்னுக்கு வர டீம். லைக் நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் ஃபேன் சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் வி கீப் ஆன் பிளேயர்ஸ், இந்த மேனேஜ்மெண்ட் கீப் ஆன் பிளேயர்ஸ். அதனால தான் நம்ம வந்து இது வரைக்கும் குவாலிஃபை ஆயிருக்கோம். நிறைய சீசன் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேருந்து வெளில இருந்துலாம் வந்து குவாலிஃபை ஆயிருக்கோம். ஸோ வந்து லெட்ஸ் ஹோப் த மேஜிக் ஹேப்பன்ஸ் அகேன். இதுதான் லாஸ்ட் ஐபிஎல்னு சொல்றாங்க தலைக்கு. ஹோப்ஃபுல்லி வி லிஃப்ட் த கப். Definitely not. அவரோட சேர்த்து தூக்கி வாய்ப்பு இல்லையா? டெஃபினெட்லி நாட்டா. அவரே ஒன் லாஸ்ட் டைம் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க bro. நோன்றீங்க, அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ குவாலிஃபை ஆயிட்டு நம்ம ஜெயிப்போம். ஓகே, இதை விட்டு ஒரு ஸ்லைட்டா வெளில வந்துட்டு நம்ம வந்து 4 டீம் பளிச்சுன்னு சொல்லுங்க. யார் 4 டீம், எந்த 4 டீம் குவாலிஃபை பண்ணிருக்கீங்க இப்போ அனாலிசிஸ் பண்ணதை வச்சு? So analysisல வந்து நிறைய I'll start not in any particular. I'll start in the chronological order. So without getting any bias, I think chronological போறதுனால CSK, then I think it's GT stroke. Okay, I'll tell that last time at the end. GT, then third is MI, and fourth is Punjab Kings. ஹலோ, கேக்குதா? ஐ திங்க் அவர் ஆர்சிபின்னு சொல்ல வந்தார்னு நினைக்கிறேன், அதுவே கட் ஆயிடுச்சு. பஞ்சாப். யா, Yes, கொஞ்சம் பிரேக் பஞ்சாப். ஆனீங்க, பரவாயில்ல. That's it. பஞ்சாப். ஓகே, ருத்ரா. எனக்கு வந்துட்டு சிஎஸ்கே, ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். எம்ஐ அண்ட் பஞ்சாப் வந்துட்டு 5th and 6th ஃபைட் பண்ணுவாங்க. ப்ராபப்ளி புஷ் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் இவங்க தான் என்னோட டாப் 4. லக்ஷ். சிஎஸ்கே, எம்ஐ, டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் ஜிடி. ஸோ டாப்பில் முடிக்கிறது மேபி டெல்லி கேபிட்டல்ஸ் ஆர் ஜிடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்ஆர்ஹெச்சும் கேகேஆரும் தேல் ஃபைட் ஹார்ட் டு கம் இன் டு நம்பர் 4. என்னுடைய டாப் 4 வந்து சாரி சிஎஸ்கே, நான் எஸ்ஆர்ஹெச் மறந்துட்டேங்க. பரவாயில்ல, அவங்க செலக்ட் குவாலிஃபை ஆக மாட்டாங்க, But விட்டுருங்க, actually I பரவாயில்ல. wanted to say CSK உங்க வாயிலே வரலன்றப்ப அவங்க எப்படி வருவாங்க? stroke Punjab Kings. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ நான் என்னுடைய டாப் 4 வந்து சிம்பிள் தான். சிஎஸ்கே, பஞ்சாப், எம்ஐ அண்ட் டிசி. பயங்கர சஸ்பென்ஸ் கொடுத்துட்டீங்க லாஸ்ட்டுக்கு. டிசி தான் DC அக்ஷர் is a good team பட்டேலுக்காக actually. குவாலிஃபை. DC is not a bad team. குட் டீம். அவங்களோட உமன், அவங்க இல்ல அவங்க வேர்ல்ட்ல எங்க ஆனாலும் தேர் கமிங் டு ஃபைனல்ஸ், தேர் டாப்பிங் த சார்ட். ஸோ ஐ ஃபீல் அந்த ஏதோ சம்திங் தேர் டூயிங் டிஃப்ரெண்ட், லைக் ஜிடி ஆர் சிஎஸ்கே தேர் டூயிங் சம்திங் டிஃப்ரெண்ட். ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் தேல் குவாலிஃபை திஸ் டைம். சூப்பர். ஸோ வித் தட் இந்த ஷோ நம்ம முடிக்கலாம். 37 நிமிஷம் வந்துருச்சு. ஹோப் திஸ் இஸ் என்டர்டெய்னிங் ஃபார் யூ கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,
ஒரு கமெண்ட் போடுங்க, நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் போடுங்க. இட் வில் பி நைஸ் என்கரேஜிங் ஃபார் அஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். we will do come up with another video. I think next video வின் வந்து பண்ண நம்ம கூட போடுறோம். சிஎஸ்கே மும்பை கேமுக்கு தான் நினைக்கிறேன். அந்த கேமுக்கு மீட் பண்ணுவோம். வின் பண்ண அப்புறம் போடுறோம், வச்சு தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமா சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் ஓகே. சைனிங் ஆஃப். கிருபா, பாய். ருத்ரா, நரேன், லக்ஷ்.